இந்த மாதிரி தொக்கு செஞ்சு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடுங்களா, சூப்பராக இருக்கும். நான் சென்னாங்குனி தான் எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய மண் இருக்கும். ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சோன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது நல்லா வதங்கினோன்னே இதில் கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு இது நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கணும். கொதித்து அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் என்ன பண்ணுங்கள், இந்த சென்னாங்குனி நம்ம கழுவி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுட்டு நல்லா ஒரு கலரிட்டே இருங்க. இது ஸ்மெல்லு அப்படியே அந்த அடி பிடிக்கிற ஸ்டேஜில் நல்லா கலரிட்டே இருந்திங்கன்னா சூப்பரான சென்னாங்குனி தொக்கு ரெடி. இதில் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சா.